அனைவருக்கும் வணக்கம். காலையில எழுந்ததுமே அந்த ஒரு பறவையோட, பூச்சியோட சத்தத்தை கேட்டு ஹாப்பினஸ் அதோட தான். இந்த ஹாப்பினஸோட வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் வேலை செய்யறது அது ஒரு பெரிய டீ போட்டு கொஞ்சமாக குடிச்சிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னால் உருளைக்கிழங்கும் அப்பளம் போட்டு கூட்டு மாதிரி வைப்போம்ல, அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அது கூட வந்து தொட்டுக்கிட அவரைக்காய், இதுதான் வந்து இன்றைக்கி லஞ்ச் மெனுக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த தோசை இட்லின்ட்டு செஞ்சு ரொம்ப போர் அடிக்குது. அதனால வந்து கம்பு களி வந்து நேற்றே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி. ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வைக்கணும். அதுக்காக முன்னாடியே நான் வந்து சுடு தண்ணி போட்டு அதில் ஊற வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு இது தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பை சேர்த்துட்டு அது கூட சீரகம், பெருங்காயம், மஞ்சத்தூள் இது 3மே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அடுப்பில் கொதிக்க விடலாம். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஊற வச்சதுனால கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்ஸ்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொதிச்சு வந்துச்சு. இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு இது மட்டும் சேர்த்து ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிடவும் கூடாது. கூடவே மிளகாத்தூள் இல்லை நம்ம விருப்பப்பட்ட சாம்பார் தூள் இதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். அது ஒரு 2 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம் பொரித்து எடுத்துக்கணும். நம்மளுக்கு தேவைப்படுற அளவுக்கு எவ்வளோ நம்ம செய்வோன்னு தெரியும்ல, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்பளம் பொரித்து எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பளம் போட்டால் கட்டியாகிடும் சீக்கிரமாகவே, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இது மட்டும்தான் தாளிப்புக்கு. இது நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு அந்த பருப்போட இதை சேர்த்துடணும். சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது வந்து கட்டியாக செய்யலாம். இந்த கூட்டு ரசத்துக்கு, காரக்குழம்புக்கெலாம் சூப்பராக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இது தான் லஞ்சுமே பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த கூட்டில் வந்து உப்புமே கொஞ்சம் நம்ம அதிகமாக சேர்க்கக்கூடாது. எப்போவுமே சேர்க்கறத விட ஒரு பிஞ்ச் வந்து கம்மியாக சேர்த்தா தான் இந்த அப்பளத்தில் வர உப்பே வந்து கரெக்டாக இருக்கும். இதுக்கு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவரைக்காய் கூட்டுக்கு அது ஒரு சிம்பிளான தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு அவரைக்காய் போட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சாலே அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பரட்டி எடுத்தோன்னா சூப்பரான அவரைக்காய் பொரியலுமே ரெடி ஆகிடும். இதில் விருப்பப்பட்டால் தேங்காய் போட்டுக்கலாம். நான் தேங்காய் போடலை. இந்த அப்பளக்கூட்டம் அவரைக்காய் பொரியலும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுமே எங்கள் மாமியார் வீட்டு சைடில் வந்து அடிக்கடி செய்வாங்க அப்பளக்கூட்டு. அதான் ரசத்துக்கு, காரக்குழம்புக்கு இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா செய்வாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே சமயம் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வந்து இந்த அளவுக்கு வதங்கினதும் அது கூட வந்து நம்ம மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா வெந்ததும் மிளகாத்தூள் போட்டு நல்லா நல்லா கிளறி விட்டு அது நல்லா வெந்து வந்ததும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லன்ச் மெனு தான். அப்பளக்கூட்டும், அவரைக்காய் பொரியலும். இந்த லன்ச் காம்போ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். காய்கறி சாப்பிடாத பசங்களுக்கெலாம் வந்து இந்த மாதிரி நம்ம சாதத்திலே கலரி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கூல்லேயுமே கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரி தான் வந்து என் பசங்களுக்கு வந்து காய்கறி சாப்பிட வைக்க வந்து நான் பழக்கம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதை. இன்றைக்கி குட்டீஸோட ஸ்நாக்ஸ்க்கு வந்து பொரி உருண்டை தான் வச்சுருந்தேன்.
இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் வேலை இல்லைன்னொன்னே வேலைலாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிச்சு. அதனால் பசங்களையுமே சீக்கிரமாக ரெடி பண்ணி ஸ்கூலுக்கும் அனுப்பியாச்சு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் லன்ச் மெனு. உங்கள் வீட்டில் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.